வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை சுவாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கருடன் பிறந்த நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 193 டிகிரி துலா ராசியில் விருச்சிக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்போது சிம்மராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா இந்த நேரம் அல்லது பாதகமாக இருக்குமா இந்த நேரம்? என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது? சிம்மராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம். சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம் தானங்க மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் வெள்ளை நிறம். பொதுவாகவே சூரிய பகவானுடைய ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருமே சிகப்பு நிறம் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. சில நண்பர்களுடைய எண்ணமும் கூட. ஏன்னா ராசிநாதனுடைய ரத்தனம் மாணிக்கம் இல்லைங்களா? அப்போ சிம்மராசி நண்பர்கள் எல்லாருக்கும் சிகப்பு நிறம் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட முடியாதுங்க. ராசியை காட்டிலையும் நட்சத்திரத்துக்கு தானுங்க நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அப்போது அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் கேது பகவானுடைய நிறம் அப்படின்றத விட அந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்த அதிதேவதை சுக்கிர பகவான் வெள்ளை நிறம் பயன்படுத்தி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கும். பிறகு வரக்கூடிய பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தில் தானங்க பார்வதி அம்மன் பிறந்த நட்சத்திரம். அப்போது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் 3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடுறது ரொம்ப அந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கும். அதுபோக உத்தரம் நட்சத்திரம், ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் இந்த சிம்ம ராசியில் இருக்குது. அப்போது சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானுடைய பார்வை படக்கூடிய மாதம் பிப்ரவரி மார்ச். இந்த 2 மாதம் தான் நம்மளுடைய ராசியாதிபதி சூரியனுடைய பார்வை வாங்கக்கூடிய அருமையான ஒரு தருணம். சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி 7வது பாவகத்தில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரம் 3வது பாதத்தில் 315 டிகிரியில் இருக்கிறவர் மன வாழ்க்கையில் சங்கடங்கள் ஏற்படுத்துவார், பொருளாதாரத்தில் பாதிப்பு ஏற்படுத்துவார். பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலம் ஏற்படுத்துவார். இருக்கிற நகை அடமானம் வச்சு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் ஏற்படுத்தியிருப்பார். உங்களுடைய ராசிநாதனான சூரிய பகவான் ராசிக்கு 7வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து சனி பகவான் அந்த இடத்துல அஸ்தமாயிட்டு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணம் சூரிய பகவான். இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர மாதிரி ஒரு எண்ணங்கள்ன்றதை விட ஒரு தருணம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு வர மாதிரி ஒரு தருணம் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுத்தும் போகுது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். புதிய திட்டங்கள் செயல்படுத்துவீங்க. ஒரு நல்ல அனுகூலம் வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. பொதுவாகவே நேர காலங்கள் மட்டும் நல்ல விதமாக இருந்தால் காணாது. நேர காலங்களோடு சேர்ந்து நாமளும் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினச்சி பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். நேரம் சரியாக இருக்குது, இந்த பிரபஞ்சமே நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிடும், கண்டிப்பாக முடியாது, வாய்ப்புகள் இல்லை. உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரணும் அப்படின்னா உழைப்பு போட்டால் தானேங்க அங்கிட்டு உயர்வு வரும். சிம்மராசி நண்பர்களுக்கு இது சாதகமான நேரம். சிம்மராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சநிலையிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரே மாதம் இந்த மார்ச் மாதம். செவ்வாய்
ஆறாவது பாவகத்தில் மறைகிறாரு. 12வது பாவகத்துக்கு அதிபதி சந்திரனுடைய சாரம் வாங்கி, சாரம் இல்லைன்னா சாஸ்திரம் கிடையாது. ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கின்றதை விட யாருடைய சாரத்தில் இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியாக தான் பலன்கள் கொடுக்கும். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6வது பாவகத்தில் திருவோணம் நட்சத்திரத்தில், திருவோணம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 288 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசியை 8வது பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய். இந்த வகையில் உங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல விதமாக இருக்கும். ஒரு சிலர் எல்லா தகுதியும் இருந்து, நல்ல படிப்பு இருந்து, நல்ல அனுபவம் இருந்து, இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். யாரோ பிழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறோமே அப்படின்ற சங்கடங்கள் நிச்சயமாக ஒரு சில நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யும். மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை அந்த 13 நாட்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். புதுமையாக வேலை வாய்ப்புகள் உருவாகும். சுயதொழில் செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது நல்ல அனுகூலமாக இருக்கும். பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மார்ச் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். குரு பகவான் 8 குடையவர் 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பார், ராசிக்கு 5வது பாவகத்தையும் பார்ப்பார். குரு பகவான் 5வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்தையும் பார்க்குறாரு. புத்திர வளர்ச்சி பெருகும். நிறைய நண்பர்களுக்கு திருமணம் ஆகிட்டு 4 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், புத்திர பாக்கியம் இல்லாமல் உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி வைத்தியமோ அல்லது பரிகாரங்களோ யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செய்துக்கிட்டு இருந்திருக்கலாம். இது வரைக்கும் நல்லதை நடக்கலைன்னா மார்ச் மாதம் 16 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதிக்குள்ளார மீதம் இருக்கக்கூடிய மார்ச் மாதம் 16 தேதிக்குள்ளார ஒரு சில மாற்றம், மார்ச் மாதம் 16 தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சிம்ம ராசிகாரங்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண முடியலையேன்ற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுத்துரும். இப்போ சிம்ம ராசிக்காரங்க நீங்கள், உங்கள் பசங்க மிதுன ராசியிலையோ கடக ராசியிலையோ ஏதோ ஒரு ராசியில் பிறந்திருக்கிறாங்க. வருஷக்கணக்காக நம்ம பிள்ளைக்கு திருமணம் பண்ணி நம்ம பசங்க நமக்கு பாதபூசை கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும். பசங்களை கல்யாணம் பண்ணும்போது தானே பிள்ளைகள் தாய் தந்தைக்கு பாதபூசை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நமக்கு எப்படா அமையும் அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற பெற்றவங்களுக்கு இந்த நேரம் நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்கு மனசுக்கு திருப்தியாக மனப்பூர்வமாக திருமணம் செய்து வைக்கிறதுக்கான ஒரு பாதை உருவாகும். சொன்ன உடனே கெவிலி சொல்லுதுங்க, அற்புதமான ஒரு சகுனம், கட்டாயம் இது நடக்கும், அதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. உழைப்பை மட்டும் போடுறோமே, 10 வருஷமாக 15 வருஷமாக ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, ஒரு நல்லதும் நடக்க மாட்டேங்குது என்ற ஆதங்கத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு இது சிறப்பான தருணம். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு நிச்சயமாக அது உயர்வான ஒரு நேர காலங்கள். எந்த வேலைக்காக நாம் போனோமோ அந்த வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஊருக்கே வந்துடலாமா அப்படின்ற எண்ணத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த வேலைக்காக போனீங்களோ அந்த வேலை கிடைக்கப்பெற்று அந்த வேலை வாய்ப்பில் ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். ஒரு மனசாளுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சந்தோஷம்னா, காசு பணம் இருக்குதோ இல்லையோ கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் வேணுன்ற ஆதங்கம் எல்லா சாமானிய மக்களுக்கும் இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயம் மன வாழ்க்கையில் இருக்கிற அந்த சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த மாதம் வரும்ன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆக மார்ச் மாதம் உண்மையிலேயே இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த ஒரு மாதம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சி மார்ச் மாத பலன்கள் சொல்லியிருக்கிறேங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்தி அந்தரம் இந்த விஷயங்கள் முழுமையாக பார்த்துக்கிடுங்க.
என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.